அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம். பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஒரு அருமையான பிரகரண கிரந்தத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே கடந்த வகுப்புகள் மூலமாக 28 ஸ்லோகங்களை பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைய வகுப்பிலே 29வது ஸ்லோகத்திலே இருந்து பார்க்கலாம். இப்போ 29வது ஸ்லோகம். சபோதே நான்ய போதேச்சா போத ரூப தயாத்மானஹ ந தீபஸ்யான்ய தீபேச்சா யதா ஸ்வாத்ம பிரகாசனே. இந்த 29வது ஸ்லோகத்திலே பகவான் ஆதிசங்கரர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு தீபத்தின் வெளிச்சத்தை காட்டுவதற்கு இன்னொரு தீபம் தேவை இல்லாததை போல அறிவு சொரூபமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாவை அறிவதற்கு இன்னொரு அறிவின் துணை அவசியமில்லை என்று இங்கு சொல்கிறார். இந்த சூத்திரம் ரொம்ப ஒரு ஆழமான சூத்திரம், ஆழமான ஸ்லோகம். அதாவது ஆத்மாவை காட்டிக் கொடுப்பதற்கு அதற்கு வேறாக புறத்திலிருந்து ஒரு அறிவு அதை காட்டிக் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஆத்மாவே சுயம் பிரகாச அறிவு. அதைத்தான் இந்த உதாரணத்தின் மூலமா நமக்கு புரிய வைக்கிறார். அந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விளக்கு உதாரணத்தை சொல்றார். விளக்கு உதாரணம் என்ன? பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விளக்கின் உருவத்தை காட்டுவதற்காக இன்னொரு விளக்கின் துணை நமக்கு தேவைப்படுமா? அவசியம் இல்லை. ஏன்னா அதுவே பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த விளக்கு ஒளியிலேயே அந்த விளக்கு நமக்கு தெரிகிறது. அப்ப அதற்கு இன்னொரு விளக்கு வெளிச்சம் தேவையில்லை. இதையே நம்ம இன்னொரு முறையிலையும் பார்க்கலாம். இப்ப சுயம் பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற சூரியனை பார்ப்பதற்கு இன்னொரு வெளிச்சம் தேவைப்படுமானா நிச்சயமாக தேவைப்படாது. அப்போ அந்த சுயம் பிரகாச ஒளி தன்னுடைய சுயத்தில் வெளிப்படுத்துகின்ற ஒளியின் வாயிலாகவே தன்னையும் காட்டிக் கொடுத்து எல்லாவற்றையும் காட்டிக் கொடுக்கின்ற ஒரு விசேஷத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. அது மாதிரி தான் இங்க ஆத்மாவும் தூய அறிவாக சுயம் பிரகாச அறிவாக இருக்கின்ற அந்த ஆத்மாவை அறிவதற்கு அதற்கு வேறாக வேறொரு அறிவின் துணை அவசியம் இல்லை என்று இந்த ஸ்லோகத்திலே, இந்த 29வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப நாம் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப ஆழமா கவனிச்சு படிச்சு பார்த்தோம்னா, இப்ப இந்த ஆத்மா மட்டும்தான் நமது அந்த கரணங்களை ஒளிர்விக்க செய்கின்றன. நம்முடைய அந்த கரணங்கள் என்ன? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய அந்த கரணங்கள். அந்த கரணங்களை இந்த ஆத்மா ஒளிர்விக்க செய்கின்றது. அப்படி ஆத்மாவின் மூலமாக ஒளிர்கின்ற இந்த மனதையும் புத்தியையும் கொண்டே அந்த ஆத்மாவை அறிய முடியாது என்று தெளிவாக தெரிகிறது. ஆத்மா சுயம் பிரகாச சூரியன் போல தன்னில் தானாய் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் தான் ஒளிர்வது மட்டுமின்றி தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கின்றது. அதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னார். ஒரு விளக்கு ஒன்று பிரகாசமாக ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த விளக்கை அறிவதற்கு இன்னொரு விளக்கின் ஒளி எப்படி அவசியம் இல்லையோ அதுபோல இங்கு ஆத்மாவை அதனுடைய சுயம் பிரகாச ஒளியை அறிவதற்கு புறத்திலிருந்து வேறொரு ஒளி தேவையில்லை, புறத்திலிருந்து வேறொரு அறிவு தேவையில்லை. அப்ப இதைத்தான் இந்த மந்திரம் ஆழமாக நமக்கு சுட்டி காட்டுகின்ற விஷயமாக பார்க்கிறோம். அப்ப அந்த ஆத்மா அந்த சூரியனை போல, அந்த சூரியன் எப்படி ஒரு சுயம் பிரகாச ஒளியாக இருக்குது, அது எங்கேயாவது வெளியிலிருந்து ஒரு வெளிச்சத்தை வாங்கியா பிரகாசிக்குது? கிடையாது இல்லையா? சூரியனுடைய ஒளி அந்த சூரியனிடத்திலிருந்தே வெளிப்படுகின்ற ஒரு சுயம் பிரகாச வெளிச்சம். அது வெளியிருந்து எந்த வெளிச்சத்தையும் பெற்றுக்கொண்டு அது பிரகாசிப்பது கிடையாது. இப்ப நிலவு நம்ம எடுத்துக்கிட்டா கூட நிலவு சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்கி பிரகாசிக்குது. ஆனா சூரியன் அப்படி இல்லை, அது ஒரு சுயம் பிரகாச ஒளி. அதனால அந்த சூரியனோட ஒப்பிடுறார் ஆத்மாவை. ஆத்மாவும் அதுபோல சுயம் பிரகாசமாக இருப்பதினாலே அதன் பிரகாசம் பிரதிபிம்பித்து
அந்த கரணங்களான மனம், புத்தி முதலியவைகளை ஒளிர்விக்கின்றது. அத்துடன் தானும் பேரறிவு பிரகாசமாக ஒளிர்கின்றது. அப்படிப்பட்ட ஆத்மாவை அறிய வேறு ஒரு அறிவின் துணை அவசியமில்லை என்பதாக இங்கு பார்க்கப்படுகிறது. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்த்தோம்னா, இப்ப இந்த உலகத்துல நம்ம எதை பார்ப்பதாக இருந்தாலும் அதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது? கண்கள் தேவைப்படுகிறது. இப்ப அந்த கண்கள் எந்த ஒன்றை பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த காட்சி அப்படியே நமக்கு இது இன்னது என்று புரிந்து விடுமா, பதிவாகி விடுமான்னா நிச்சயமா பதிவாகாது. ஏன்னா அந்த கண் ஒன்றை பார்த்தாலும் அங்கு மனம் லயிக்க வேண்டும். மனம் அந்த கண்ணோட சேர்ந்து இதுவும் போய் அது ரெண்டு இணையும் போதுதான் அது என்னங்கிற ஒரு விஷயமே நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, கண்ணு எதையோ ஒண்ணு விரைச்சு பார்த்துட்டு இருக்கோம், மனசு வேற எங்கேயோ இருக்கும். அப்ப மனசு வேற எங்கேயோ இருந்துகிட்டு கண்ணு ஒண்ணு விரைச்சு பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா, அப்ப அது பார்க்கக்கூடிய பொருள் இது இன்னது அப்படின்னு நம்மளால ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னா முடியவே முடியாது. அப்போ கண் ஒன்றை பார்த்தாலும் கூட அந்த கண்ணோடு சேர்ந்து மனமும் அதனோடு ஒன்றி இரண்டும் ஒன்று சேர்ந்து அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புறக்கரணமாகிய கண்ணும் தேவைப்படுகிறது, அகக்கரணமாகிய மனமும் தேவைப்படுகிறது. இப்ப ரெண்டு கருவிகள் தேவை, புறக்கருவி அகக்கருவி அப்படிங்கிற ரெண்டு கருவிகள் இருந்தா தான் ஒன்றை முழுமையாகவே நாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப பார்க்கின்ற ஒருவனுக்கு அந்த புறக்கண்களினால் ஒன்றை பார்க்கும் போது அந்த நேரத்திலே சூரியனோ சந்திரனோ வேறு ஏதேனும் வெளிச்சமோ, அதாவது விளக்கின் வெளிச்சமோ இல்லை என்றால் அப்பொழுதும் அவனால் எதையும் பார்க்க முடியாது. அந்த கண் இருந்தும் அந்த புறத்திலே அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கவில்லை என்றால் அந்த கண் இருந்தும் அவனால் காட்சிகளை காண முடியாது. அப்ப புறக்கண்களை கொண்டு எதை எதை கண்டு கொண்டானோ அவைகளையெல்லாம் அவனது மனம் என்ற அகக்கண் மூலம் தன் சித்தத்தில் சேகரித்து வைத்துக் கொள்வதின் வாயிலாக இது இது இன்னது என்று புத்தியும் அவனுக்கு உண்டாகி விடுகின்றது. அவ்வாறு ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில் அவனிடம் உண்டான அந்த புத்தி சக்தியை கொண்டு அவன் தன் கண்களை மூடிக்கொண்டால் கூட அந்த பொருளை பற்றிய அறிவு அவனது அகக்கண் ஆகிய புத்தியினால் எப்பொழுதும் உணரவும் முடிகின்றது. அப்ப அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சித்தத்துல சேகரித்து வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்ம மனசுல பதிவு பண்ணி அதை சித்தத்துல சேகரித்து வச்சுட்டோம்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நம்ம அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நம்ம மனசை உடனே அதை ஐடென்டிஃபை பண்ணிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரோஜா மலர் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் பேசுறேன். இப்ப ரோஜா மலர்னு நான் வார்த்தையை சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாரும் ரோஜா மலர் தெரிஞ்சிடும். ஓ, இதுதான் ரோஜா மலர் அப்படின்ட்டு உங்களுக்கு. ஏன்னா உள்ள அந்த பதிவு இருக்கிறதுனால இமிடியேட்டா மைண்டு அதை ரெகக்னைஸ் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு இதுதான் ரோஜா மலர்னு நம்ம உள்ள காட்டி கொடுத்துரும். அப்ப அந்த ரோஜா மலர்ன்ற உருவத்தை நம்ம முன்னாடி கொண்டு வர வேண்டியதே கிடையாது. அதனுடைய பெயரை கேட்டாலே நமக்கு அந்த உருவம் கண்ணு முன்னாடி வந்துருது, மனசுல அந்த பிம்பம் பதிவாகி இருக்கிறது நமக்கு புரியுது. அப்ப இப்படித்தான் நம்முடைய சித்தம் இயங்கிட்டு இருக்கு. மனம், சித்தம், புத்தி எல்லாம் இப்படித்தான் ஒரு விஷயத்தை சேகரித்து வைத்துக் கொண்டு அதன் வழியாக நமக்கு இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப கண்கள் என்பது புறத்திலே காணப்படுகின்ற ஒரு புறக்கருவியான ஸ்தூல கருவியாக இருப்பது போல இந்த மனமும் புத்தியும் சூட்சமான நுண்ணிய அகக்கருவிகளாக அமைந்திருக்கின்றன. அவ புறத்திலே காணப்படுகின்ற ஸ்தூல கருவிகளான கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல் போன்ற 5 இந்திரியங்களின் மூலமாக நாம் நம்மிடத்தில் இருக்கின்ற சூட்சமான நுண்ணிய அகக்கருவிகளான மனதையும் புத்தியையும் கொண்டு அவைகளை தெரிந்து கொள்கிறோம். புறத்திலே காணப்படுகின்ற அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா இங்க சும்மா ஒரு புலன் இருந்தா மட்டும் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது. அதற்கு மனமும் அதோடு சேர்ந்து ஒன்றிணைந்தால்தான் அந்த காட்சியும் அந்த மனதினுடைய சிந்தனா சக்தியும் ஒன்றிணைந்து அது இது இன்னது என்று நம்மளால பகுத்து அறிந்து அதை பதிவு செய்து வைத்துக் கொள்ள முடியும். அதை பற்றி ஒரு புரிதலும் நம்ம இடத்துல இருக்கும். இல்லைன்னா காட்சி சும்மா பார்ப்பதினால அது பதிவாயிடாது. மனசும் அந்த காட்சியோட சேர்ந்து இணைய வேண்டும் என்று இங்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப ஏன் இதை இங்க கம்பேர் பண்ணி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இதே விஷயம்தான் நம்ம இடத்துல உள்ள ஆத்மாவும் அந்த மனமும் அங்க இணையணும். அப்பதான் இங்க எல்லாமே தெரியும், இல்லைன்னா எதுவும் தெரியாதுங்கிறத இப்படி சொல்ல வராது. அப்ப அகக்கரணங்களாகிய மனம், புத்தி போன்ற நுண்ணிய கருவிகள் பிரகாசிக்காத ஆழ்ந்த உறக்கத்திலே, அந்த மனமும் புத்தியும் பிரகாசிக்க முடியாத ஒரு நல்ல தூக்கத்தில் இருக்கும்போது
இந்த ஸ்தூல கருவிகளான கண்கள், காதுகள் போன்றவைகள் கூட பிரகாசிப்பது கிடையாது. ஏன்னா அப்போ என்ன ஆயிடுது, அவைகளும் செயலற்று போய்விடுகின்றன. மனம் செயலற்ற நிலையில் இருக்கும்போது, புத்தி செயலற்ற நிலையில் இருக்கும்போது, கண்களும் காதுகளும் கூட செயலற்ற நிலையில் இருக்கின்றன. சரி, கண்களை திறந்துதான் நம்ம தூங்கல, அதனால நம்ம பார்வையை பார்க்க முடியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, காது கேட்கணும் இல்லையா? காதும் கேட்காது. ஏன்னா நல்ல தூக்கத்துல நீங்க போயிட்டீங்கன்னா, அப்படியே நல்ல தூக்கத்துல இருப்பீங்க. யாராவது பக்கத்துல பேசிக்கிட்டு இருந்தாலும் தெரியாது. தூக்கம் கலைஞ்சாதான் நம்ம யாராவது பக்கத்துல பேசுறது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு நம்ம டீப் ஸ்லீப் போயிட்டோம்னா வெளியே என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அப்படிதான் தூங்கிட்டு இருப்போம். அப்ப அந்த மாதிரி இந்த ஸ்தூல கருவிகளான கண்கள், காதுகள் போன்றவைகள் கூட அந்த அகக்கருவிகளான மனம், புத்தி இல்லாவிட்டால் பிரகாசிக்காது. ஆக அவைகள் அந்த மனிதனிடம் இருந்தும் பயனில்லாமல் போகின்றன. அதாவது ஒவ்வொரு ஸ்தூல கருவிக்கு பின்புலமாக மனமும் புத்தியும் சூட்சும கருவிகளாக அமைகின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். இப்ப ஒருவனுடைய ஆழ்ந்த உறக்கத்திலே நான் எனும் உணர்வு அவனிடம் இல்லாத போது அவனது நுண்ணிய கருவிகளான மனமும் புத்தியும் கூட இல்லாது போகின்றன. ஆக அந்த நான் எனும் உணர்வே அனைத்திற்கும் ஒளி தருவதாக அமைகின்றது என்பதாக இங்கு பகவான் ஆதிசங்கர் இந்த ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். இந்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது நம்ம திருப்பியும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்வபோதே நானிய போதேச்சா போத ரூப தயாத்மானகா ந தீபஸ்யான்ய தீபேச்சா யாத்தா ஸ்வாத்ம பிரகாசனே. அப்ப பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு விளக்கின் வெளிச்சத்தை இன்னொரு விளக்கின் வெளிச்சத்தை வைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல சுயம் பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஆத்மாவை அறிவதற்கு இன்னொரு புறத்திலிருந்து ஒரு அறிவு ஒளி நமக்கு தேவையில்லை என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்கருத்தாக பார்க்கப்படுகிறது. இப்ப இந்த ஸ்லோகத்தை பகவான் ஆதிசங்கரர் ஆத்ம போதத்துல எடுத்து சொன்ன மாதிரியே, இந்த 29வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரியே தனியாகவே ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்காரு. அதுக்கு ஏக்க ஸ்லோகி அப்படின்னு பேர். ஆதிசங்கரரே அதை ஏற்றி இருக்கார். அந்த ஏக்க ஸ்லோகி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது பகவானுடைய ஆதிசங்கரது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, பகவான் ஆதிசங்கரரும் ஒரு சிஷ்யனும் உரையாடுவது போல, ஒரு குருவும் சிஷ்யனும் உரையாடல் போல இருக்கும். அது சமஸ்கிருதத்திலே இருக்கும். அந்த சமஸ்கிருத ஸ்லோகம் கேள்வி கேட்கிற மாதிரி, குரு கேள்வி கேட்கிற மாதிரி, சிஷ்யன் பதிலளிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லோகத்தை நாம இங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். பார்த்துட்டு திருப்பி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அந்த ஏக்க ஸ்லோகியும் நம்ம இங்க எடுத்துக்கலாம். இப்ப ஏக்க ஸ்லோகி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, கிம் ஜோதிஸ்தவ பானுமான ஹனிமே ராத்ரௌ பிரதிபாதிகம் ஷாதேவம் ரவிதீப தர்சன விதௌ கிம் ஜோதி ராக்கியாகிமே சக்ஷுஸ் தஸ்ய நிமிலநாதி சமயே கிம் தீர்த்தியோ தர்சனே கிம் தத்ரா ஹமதோ பவான் பரமகம் ஜோதிஸ் ததஸ்மி பிரபோ. இப்ப குருவும் சிஷ்யனும் இந்த சமஸ்கிருதத்துல உரையாடிக்கிட்டாங்க. இது சமஸ்கிருத ஸ்லோகம். இதை நம்ம அப்படியே தமிழ்ல பார்க்கலாம். இப்ப ஒரு ஆசிரியர் கேட்கிறார், அதாவது குரு கேட்கிறார், மாணவனிடத்துல கேட்கிறார். 2 பேரும் உரையாடுவதாக அந்த உரையாடல். குரு கேட்கிறார், மாணவா, நீ எப்படி எல்லாவற்றையும் பார்க்கின்றாய்? நீ பார்ப்பதற்கு எது உனக்கு ஆதாரமாக இருக்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வி குரு சிஷ்யனை நோக்கி கேட்கிறார். அப்ப சிஷ்யன் சொல்றான், குருவே, சூரிய ஒளியின் உதவியோடு தான் நான் எல்லாவற்றையும் பார்க்கின்றேன் அப்படின்னு பதில் சொல்றான். உடனே குரு அடுத்த கேள்வி கேட்கிறார், சரி, பகலிலே சூரிய ஒளியின் பிரகாசத்தினாலே நீ எல்லாவற்றையும் பார்க்கின்றாய் என்றால் இரவில் நீ எப்படி பார்க்கின்றாய் அப்படின்னு அடுத்த கேள்வியை குரு எழுப்புகிறார். உடனே சிஷ்யன் சொல்றான், இரவிலே நான் விளக்கின் ஒளியின் மூலமாக எல்லாவற்றையும் பார்க்கின்றேன், விளக்கின் உதவியுடன் எல்லாவற்றையும் பார்க்கின்றேன் அப்படின்னு சிஷ்யன் சொல்றான். அப்ப குரு சொல்றார், அப்படியே இருக்கட்டும். அப்போ நீங்கள் அந்த ஒளியை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் அந்த பகலிலே சூரிய ஒளி இருப்பதை வைத்துக் கொண்டு வெளியே இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்றீர்கள், இரவிலே விளக்கின் ஒளியை வைத்துக் கொண்டு வெளியே இருக்கின்றவற்றை எல்லாம் பார்க்கின்றீர்கள். அப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்றால் எதன் மூலமாக பார்க்கின்றீர்கள் அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வியை கேட்கிறார். எப்படி பார்க்கின்றீர்கள், எதன் மூலமாக பார்க்கின்றீர்கள் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார். உடனே சிஷ்யன் சொல்றான், குருவே, என்னுடைய புத்தியை கொண்டு பார்க்கின்றேன் அப்படிங்கிறான். ஏன் அவன் கண்களை கொண்டு பார்க்கின்றேன்னு சொல்லல அப்படின்னா, அந்த கண்களை கொண்டு பார்த்தால்
எல்லாமே தெரிந்து விடாது. இப்போ நாமளே இதெல்லாம் நடைமுறையில பார்த்துருக்கிறோம்ல. நம்ம உதாரணமா நமக்கு புரிகிற மாதிரி பார்ப்போமே. இப்ப நம்ம ஒரு டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சுவாரஸ்யமா டீயை குடிச்சுக்கிட்டு அப்படியே எங்கேயோ விரைச்சி பார்த்துட்டு இருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா பார்வை எதையோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மைண்ட் அந்த இடத்துல வேலை செய்யாது. அப்ப பார்வை அதை பற்றும். ஆனா அது என்ன ஏதுன்னு ஐடென்டிஃபை பண்ணாம அந்த சுவாரஸ்யமா டீயை குடிச்சுக்கிட்டு விரைச்சி பார்த்துட்டு இருப்போம். இது மாதிரி அனுபவங்கள் நம்ம நிறைய பேருக்கு வந்திருக்கும். இது புரியுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்ப இது மாதிரி ஒரு விஷயத்த கண் விரைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த இடத்துல மனமும் புத்தியும் ஒருங்கிணையணும். அப்பதான் அது என்ன ஏதுங்கிறது தெரிந்து கொள்ள முடியும். நீ எதை கொண்டு பார்க்கின்றாய்? இரவிலே விளக்கின் வெளிச்சத்திலே பார்க்கின்றாய், பகலிலே சூரிய வெளிச்சத்தின் உதவியால் பார்க்கின்றாய். அப்பொழுது நீ எதை கொண்டு பார்க்கின்றாய் அப்படின்னு அவர் அடுத்த கேள்வி கேட்ட உடனே என்னுடைய புத்தியை கொண்டு பார்க்கின்றேன்னு சிஷ்யன் அருமையா பதில் சொல்லிட்டான். அப்ப உடனே அவர் என்ன சொல்றாரு, அந்த புத்தியை அறிவதற்கு எது உனக்கு உதவுகின்றது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறாரு. அந்த புத்தியை கொண்டு நீ பார்க்கின்றாய்ங்கிற சரிப்பா, ஆனா அந்த புத்தி தான் இதையெல்லாம் பார்க்குதுங்கிறத நீ எப்படி தெரிஞ்சுக்கிற, அதை எப்படி நீ உணர்கிறாய் அப்படின்னு அடுத்த கேள்வியை குரு கேட்கிறார். உடனே சிஷ்யன் சொல்றான், அது நான் எனும் தன் உணர்வின் சுத்த உணர்வாக இருந்து நான் அதை பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நான் என்ற தன்னுணர்வு, அந்த புத்தி எப்படி இயங்குதுன்னா தன்னுடைய சுயம்பிரகாச ஒளியில ஒவ்வொன்றையும் பார்க்கும் போது அந்த உள்ள இருக்கிற அந்த கரண விருத்தி வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு ஆத்மா இருக்கணும். ஆத்மா இருந்தா தான் அது இது இன்னது என்று பகுத்து பிரித்து புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா புத்திக்கு அந்த சுயம் பிரகாச ஒளி கிடையாது. ஆத்மாவுடைய ஒளியை வாங்கித்தான் இந்த மனமும் புத்தியும் பிரகாசிக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஆத்மா எப்படி இருக்கு? நம்ம இடத்திலே தூய உணர்வாக இருக்கிறது, அந்த அறிவு ஒளியாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆத்ம உணர்வினாலே நான் அதை பார்க்கிறேன், புத்தியை கொண்டு பார்க்கிறேன் அப்படின்னு சிஷ்யன் சொன்ன உடனே இப்ப குரு விளக்கம் கொடுக்கிறாரு. நீயே அந்த உயர்ந்த ஒளி அப்படின்னு இந்த பதில் முடிக்கிறார். உடனே சிஷ்யன் சொல்றான், ஆம் ஐயனே, அதுவே நான் என்பதை உணர்கின்றேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இதுதான் இந்த ஏக ஸ்லோகியினுடைய அர்த்தம். ஏக ஸ்லோகிங்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்துக்கு குரு சிஷ்ய உரையாடல் போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதை பகவான் ஆதிசங்கரர் தான் எழுதியிருக்கிறார். அதற்கு விளக்கம் பார்க்கும்போது ஒரு குருவும் சிஷியனும் பேசிக்கொள்வது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குருவும் சிஷியனும் எப்படி பேசிக்கொள்கின்றார்கள் என்றால் அந்த சிஷியன் ஒரு தெளிந்த ஞானத்தில் இருக்கின்றான். அதனால குரு கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை அவன் கொடுக்கின்றான். அப்ப கடைசி அவர் கேட்கிறாரு, நீ புத்தியை கொண்டு பார்க்கின்றேன் என்றால் அந்த புத்தி எதன் வாயிலாக பிரகாசிக்கின்றது என்று கேட்கும்போது சிஷ்யன் தெளிவாக சொல்கிறான், என்னுடைய உணர்வின் மூலமாக பிரகாசிக்கின்றதுன்னு சொல்றான். அப்ப குரு சொல்றார், அப்ப நீதான் அந்த உயர்ந்த ஒளி, உன்னிடத்தில் தான் அந்த ஒளியே இருக்கிறது, ஆக நீதான் அந்த உயர்ந்த ஒளி அப்படின்னு சொல்றார். உடனே சிஷ்யனோ ஆம் நானே அது என்பதை உணர்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுதான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அதுதான் இந்த சமஸ்கிருதத்துல பேசும்போது சமஸ்கிருத வார்த்தையை அவரை குருவும் சிஷ்யனும் பேசுவது போல அந்த ஏக ஸ்லோகி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி வரியில பார்த்தா புரிஞ்சிடும். கிம் தத்ராகமதோ பவான் பரமகம் ஜோதிஷ் ததஸ்மி பிரபு, அந்த ஜோதியாக நானே இருக்கின்றேன் ஐயனே அப்படின்னு சிஷ்யன் சொல்வதாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா ஒளிகளிலும் அந்த ஒளியாக யார் இருக்கிறார்கள் என்றால் நீயே தான் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்றது சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தூய அறிவான சுயம் பிரகாச உணர்வு ஒளியாக நீ இருக்கின்றாய். ஆனால் நான் தான் அந்த சுயம் பிரகாச அறிவு ஒளி என்பதை நீ அறிய மறுக்கின்றாய். என்ன காரணம்? அஜ்ஞானம் தான் காரணம், அறியாமை தான் காரணம். ஏன் அந்த அறியாமை நம்ம இடத்துல உண்டாகி விட்டது? மனம் என்ற ஒன்று இடையிலே பல்வேறு விசய சுகங்களை ஏற்றி வைத்துக் கொண்டதனால அது அஜ்ஞானம் உண்டாகிவிட்டது. அதைத்தான் இங்க சொல்றார். எல்லா ஒளிகளிலும் ஒளியாவது நீ என குரு உபதேசிக்க நான் அதுவே என்றான் அந்த சீடன். அந்த நான் என்பது எப்போதும் அறிவோடு கூடிய தன்மயமாக இருக்கின்ற ஒரு சுயம் பிரகாச நிலை. அது ஆத்மாவிலிருந்து பெறப்பட்ட அதி உன்னத உணர்வு என்பதினாலே அந்த சுயம் பிரகாச உணர்வாகிய பேரறிவை அறிவதற்கு வேறு எந்த ஒரு புற அறிவின் துணையும் அவசியம் இல்லை. வேறு எந்த ஒரு அறிவும் அந்த பேரறிவுக்கு ஒளி தருவதாகவும் இல்லை என்பதுதான் இந்த ஸ்லோகத்திலே விளக்கப்படுகிறது. அப்ப இந்த ஸ்லோகம் பகவான் ஆதிசங்கருடைய ஆத்ம போதத்திலே இருக்கின்ற இந்த 29வது ஸ்லோகமும்
தனிப்பட்ட முறையிலே பகவான் ஆதிசங்கரர் எழுதிய ஏக்க ஸ்லோகி என்ற ஸ்லோகமும் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது இங்கு ஒரு உண்மை நமக்கு புலப்படுகின்றது. என்ன உண்மை அப்படின்னு பார்த்தா, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுடைய ஸ்புரணம் நம்மிடத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சுய ஸ்புரணம் இருக்கு இல்லையா, நான் நான் அப்படின்னு ஸ்புரணம் ஆகி கொண்டே இருக்கு இல்லையா, அந்த ஸ்புரணம் அந்த ஆத்மாவின் சுயம் பிரகாச ஸ்புரணம். அதுதான் நம்மிடத்துல பட்டு பிரதிபிம்பித்து இந்த மனதின் வாயிலாகவும் புத்தியின் மூலமாகவும் தன்னை நான் நான் என்பதாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதனாலேயேத்தான் எவரும் நான் இருக்கிறேனா என்று தன்னை பற்றி மற்றவர்களிடம் கேட்பதில்லை. நான் இருக்கிறேன் என்ற தன் சுயத்தை, அதாவது தன்னுடைய சுய அறிவை அடிப்படையாக கொண்டே அனைவரும் மற்ற விஷயங்களை அறிகின்றார்கள். இதைத்தான் உபனிஷத் மந்திரம் சொல்ல வரும்போது, எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு என்பதாக சுட்டிக்காட்டுகிறது. அப்போ அந்த சுயம் பிரகாச அறிவு, அந்த தூய ஒளியாகத்தான் நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறத நாம ஒவ்வொருத்தரும் இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இங்கு பகவான் ஆதிசங்கரர் வலியுறுத்துகின்றார். அதை இந்த 29வது ஸ்லோகத்திலே அந்த தூய உணர்வாக, அந்த அறிவாக நான் இருக்கிறேன் என்பதை ஏக்க ஸ்லோகி என்ற ஸ்லோகத்தின் மூலமாகவும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அடுத்தது 30வது ஸ்லோகத்திலே என்ன சொல்றார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஆத்மபோதத்தினுடைய 30வது ஸ்லோகம். நிசித்ய நிகிலோபாதி நேதி நேதீதி வாக்கியாத்தக வித்யா தைக்கியம் மகா வாக்கிய ஜீவாத்மா பரமாத்மனோகா. இந்த 30வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த தேகம் நானல்ல, இந்திரியங்கள் நானல்ல என்று பார்க்கும் அனைத்து உபாதிகளையும் இதுவல்ல இதுவல்ல என்று கூறும் வேதாந்த வாக்கின்படி அவைகளையெல்லாம் நீக்கிவிட்டு கவனித்தோமேயானால் எஞ்சையுள்ள ஜீவான்மாவும் ஆதி பரம்பொருளாகிய பரமான்மாவும் ஒன்றே என கூறும் வேத மகா வாக்கியத்தின் உண்மையை உணர்ந்து கொண்டு தெளிவு பெறுவாயாக என்பதாக இந்த 30வது ஸ்லோகத்திலே அறிவுறுத்துகின்றார். அதுதான் இந்த 30வது ஸ்லோகம் சொல்ல வர்ற மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதை எப்படி சொல்றாருன்னா, நிசித்திய நிகிலோபாதி நேதி நேதி வாக்கியாதகா. நேத்தி நேத்தி என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் இருக்கிறது இல்லையா, அதை வைத்துக்கொண்டு வித்யாத் ஐக்கியம் மகா வாக்கிய ஜீவாத்மா பரமாத்மனோகா. அப்போ அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே என்பதை உணரக்கூடிய அந்த வேத மகா வாக்கியத்தின் உண்மை பொருளை உணர்ந்து கொண்டு இந்த உபனிஷதங்கள் சொல்ல வருகின்ற இந்த தேகம் நானல்ல, இந்திரியங்கள் நானல்ல என்ற விஷயங்களை ஒவ்வொன்றாக நீக்கி இதுவல்ல இதுவல்ல என்று பார்க்கின்ற பொழுது அந்த வேதாந்த வாக்கியத்தின்படி அவைகளை எல்லாம் நீக்கிவிட்டு கவனித்து பார்த்தோமேயானால் நம்மிடத்திலே எஞ்சி இருக்கின்ற இந்த ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்றே என்பதாக அறியப்பட முடியும் என்பதுதான் இங்க இந்த 30வது ஸ்லோகத்திலே சொல்ல வருகின்ற மிக முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அப்ப பொதுவா இந்த வேதாந்த பாடத்தை நம்ம எடுத்து படிச்சுக்கிட்டே வரும்போது நம்மிடத்திலே இருப்பதை கொண்டு தான் அவைகளிடம் காணப்படுகின்ற அதனுடைய உண்மை இயல்பை நாம் அறிய முடியும். அதனால நமக்கு நன்கு தெரிகின்ற வஸ்துக்களை ஆராய்ந்து அவைகளின் உண்மையை தெரிந்து கொள்ளும் வழிமுறை தான் இங்கு நேத்தி நேத்தி என்று கூறப்படுகின்ற ஆராய்ச்சி முறை என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த நேத்தி நேத்தி என்கின்ற இந்த ஆராய்ச்சி முறை வேதாந்த விசாரத்தில் ஈடுபடுகின்ற சாதகனுக்கு விவேகத்தை அடையக்கூடிய வழிமுறையை கற்றுக் கொடுக்கும் விசேஷமான ஒரு வழிமுறையாக பார்க்கப்படுகிறது. அதாவது நேத்தி நேத்தி என்றால் இதன் பொருள் இதுவல்ல இதுவல்ல என்று அர்த்தம். இப்ப உதாரணமாக நாம் அனுதினமும் நம்மிடம் உள்ள ஒரு 2 சக்கர வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு ஸ்கூட்டரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம். ஆனால் நாமும் அந்த வாகனமும் வேறு வேறு என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. ஏனென்றால் நாமும் அந்த வண்டியும் வேறு வேறாக இருப்பதினால்தான் நாம் கடக்க முடியாத அதிக தூரத்தை கூட அந்த வாகனத்தை கொண்டு அதன் உதவியாலே நாம் எளிதாக கடந்து விடுகின்றோம். ஆக நாம் அந்த வாகனம் அல்ல, அந்த வண்டி அல்ல என்பதிலே நம்மிடம் எந்த ஒரு சந்தேகமும் இருக்கவே முடியாது.
அது போலத்தான் இங்கு சாஸ்திரம் நமக்கும் நம்மிடம் ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகளையும் வேறு வேறு என்பதாக இங்கு சுட்டி காட்டுகின்றது. அதுதான் இந்த நேத்தி நேத்தி என்ற வழிமுறை என்பதாக பார்க்கப்படுகிறது. அதாவது நமக்கு இந்த பௌதீக உடலாகிய ஸ்தூல உடலாகிய பரு உடல் இருக்கின்றது. ஆனால் நாம் இந்த உடல் அல்ல. அதுபோல நம்மிடம் கண்களுக்கு புலப்படாத சூக்ஷ்ம உடலாகிய மனம், புத்தி போன்றவைகளும் இருக்கின்றது. ஆனால் அவைகளும் நாம் அல்ல. அப்போ இந்த பௌதீக உடலாகிய பரு உடலும் நான் அல்ல, நுண்ணிய உடலாகிய மனமும் புத்தியும் நான் அல்ல. அது போலவே இன்னொரு உடலும் இருக்கின்றது, அது காரண உடல், அதுவும் நான் அல்ல. அப்ப நம்மிடத்துல இருக்கின்ற இந்த 3 உடல்கள், ஸ்தூல உடல், சூக்கும உடல், காரண உடல் என்ற இந்த 3 உடல்களும் நான் அல்ல. ஆக இந்த கண்களுக்கு தெரிகின்ற நம்முடைய இந்த பௌதீக உடலும் நம்மிடம் உள்ள கண்களுக்கு தெரியாத சூக்ஷ்மமாக இருக்கின்ற நம்முடைய நிலைப்பாடு என்ன? இப்ப நமக்கு உடல்நிலை சரியில்லாத போது, மனநிலை சரியில்லாத போது என்று 2 விஷயங்களை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மனநிலை சரியில்லாத போது நான் என்ன சொல்றேன்? எனக்கு மனசு சரியில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றேன். உடல்நிலை சரியில்லாத போது எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்றேன். அப்ப என்னுடைய உடல் சரியில்லை, என்னுடைய மனம் சரியில்லை என்று நம்ம 2ஐயும் தனித்தனியாக பிரித்துத்தானே அங்க கூறுகின்றோம். அப்ப அப்படி பார்க்கும்போது அந்த 2 விஷயத்தை வெளிப்படையாவே நீக்கிறோம். எப்படி நீக்கிறோம்? என்னுடைய உடல் அப்படின்னு சொல்லும் போதே அது நான் அல்ல அப்படிங்கறத நம்ம அப்படியே நீக்கிட்டோம். என்னுடைய மனசு சரியில்லைன்னு சொல்லும் போதும் அந்த மனசை நம்ம அப்படியே நீக்கிட்டோம். அதைத்தான் இங்க நேர்த்தி முறை சொல்லுது. அந்த நேர்த்தி முறை அஜ்ஞானத்தினால நீ என்னுடைய உடல் சரியில்லைன்னு சொல்லும் போது அந்த உடல் நான் அல்லங்கிறத நீ தெரிந்து வைத்துக் கொண்டாலும் அது உனக்கு புரியல. அதே மாதிரி என்னுடைய மனசு சரியில்லை அப்படின்னு நீ சொல்ல வரும்போது கூட அந்த மனம் நான் அல்ல என்பதை நீ தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தாலும் அது உனக்கு புரியல. ஆனா இங்க இந்த பாடத்திட்டத்துல இதை விசாரணை செய்து பார்த்தா என்றால் உனக்கு புரிய வரும், உண்மை புரிய வரும். அது எப்படின்னா, இங்க இந்த உடலும் நான் அல்ல, இந்த மனமும் நான் அல்ல என்ற அந்த உண்மை புரிய வரும். அப்ப உண்மையில் இங்கு நான் யார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதாக இங்கு சாஸ்திரம் சொல்ல வருகின்ற முக்கிய விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. அதுதான் அந்த நேர்த்தி நேர்த்தி முறை. ஏன்னா இப்போ இந்த பௌதீக உடல் நான் அல்ல அப்படின்னு நம்ம எப்படி ஒதுக்க முடியுது? வார்த்தைகளால நம்ம சொல்றோம் இந்த உடல் நான் அல்ல அப்படின்ட்டு. ஆனா இது எல்லோருக்கும் தெரிஞ்சுதான் இருக்குது. ஆனா எப்ப அதை அப்ளை பண்றோம் அப்படின்னா, டாக்டர் கிட்ட போகும்போது மட்டும் சொல்றோம் என்னுடைய உடல் சரியில்லைங்கன்னு சொல்றோம். அப்ப என்னுடைய உடல் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த உடலுக்கு வேறாகத்தானே நான் இருக்கிறேன். அப்போ அந்த இடத்துல எனக்கு புரியுது, நான் உடலுக்கு வேறாகத்தான் நான் இருக்கிறேங்கிறது எனக்கு அந்த இடத்துல புரியுது. ஆனா அப்ப மட்டும் அதை அப்ளை பண்றேன். அதே மாதிரி என்னுடைய நண்பன் இடத்துல கவலையாக இருக்கும் போது அவன் கேட்கிறான், என்ன சோகமா இருக்கிறான்னு கேட்கிறான், என்னுடைய மனசு சரியில்லை அப்படின்னு சொல்றேன். அப்பவும் நான் இந்த மனதிற்கு வேறாகத்தான் இருக்கிறேன், என்னுடைய மனசுன்னு சொல்றேன். அப்ப நான் அந்த மனதிற்கு வேறாகத்தான் இருக்கின்றேன். அப்ப இந்த மாதிரி புரிதல் நம்ம இடத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கிறத சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, உண்மையில் நீ அந்த உடலும் அல்ல, மனமும் அல்ல, அவைகளுக்கு அப்பாற்பட்ட உணர்வு என்பதை சொல்வதற்குத்தான் இந்த நான் யார் அப்படிங்கிற விசாரணை உனக்கு தேவைப்படுகிறது என்பதாக இங்க எடுத்து கையாளுது. அப்ப நம்மிடம் உள்ள புலன்களை கொண்டு நமக்கு தெரிகின்ற அனைத்தையும் நாம் பார்க்கின்றோம் என்றாலும், கேட்கின்றோம், உணர்கின்றோம் என்றாலும் அவைகள் எதுவுமே நாம் அல்ல என்பதில் நமக்கு சந்தேகம் இல்லை என்பதினாலே அவைகளை நமக்கு வேறாக அறிந்து கொண்டு அவைகளிலிருந்து நான் தனியானவன் என்று நாம் நீக்குவதுதான் நம்மை நாம் அறியும் முறை. இந்த வழிமுறையைத்தான் இந்த நேர்த்தி நேர்த்தி வழிமுறையும் கையாளுகின்றது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இதிலே நாம் அறிந்து கொண்ட அனைத்தையும் நீக்கிவிட்டு எஞ்சி இருப்பது யார் என்று பார்த்து விசாரிக்க வேண்டும். அப்படி பார்த்தால் மட்டுமே அவைகளை பார்க்கும் ஒருவன் இருக்கின்றான் என்றும், அவசியம் அவன் யார் என்று அறிவதில் தான் இங்கு நான் யார் என்றும் அறிய முடியும் என்பதாக இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. அப்ப நாம இந்த விஷயத்தை விசாரம் பண்ணி நம்ம பார்க்கும்போது நல்ல ஆழமாக நம்ம ஒவ்வொன்றையும் நீக்கி நீக்கி பார்த்தா, அப்ப இது எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு ஏதோ ஒன்று எஞ்சி இருக்குது இல்லையா, அந்த யார் அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணோம்னா, அந்த எல்லாவற்றையும் நீக்கி பார்க்கின்ற ஒருவன் இருக்கிறான், அவன் தான் யார் என்று நாம் இங்க விசாரிக்க வேண்டாம். அதுதான் இங்கு நான் யார் என்ற விசாரணையாக பார்க்கப்பட வேண்டும் என்பதாக இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது.
அப்ப இந்த கேள்வியை மிக நுண்ணியதாக நம்ம அணுகினால் மட்டுமே, அப்படி கேட்பதற்கும் உணர்வதற்கும் ஒருவன் இருந்தாக வேண்டும் இல்லையா? அப்படி இருப்பது ஒன்றே, எங்கும் எப்போதும் உள்ள பரமாத்மா என்கின்றது வேதத்தின் மகா வாக்கியம். அப்போ அந்த மாதிரி ஒன்று நம்ம இடத்துல இருந்து கொண்டு தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கு. உள்ள அந்த உணர்வு தான் இதை நமக்குள்ள இருந்து கொண்டு ஒவ்வொன்றையும் அறிந்து புரிந்து உணர்கின்றது. அதுக்குதான் நான் ஏற்கனவே உதாரணம் எல்லாம் சொன்னேன். இப்ப நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம முதுகுல ஒரு எறும்பு ஊறுது. அப்ப முதுகுக்குள்ள எறும்பு ஊறுறத எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்? ஏதோ ஒன்று ஊறுதுங்கிறது எனக்கு என்னுடைய தொடு உணர்வின் மூலமாக நான் புரிந்து கொண்டேன். அந்த ஊறுதுங்கிற அந்த உணர்வு எனக்கு தோல்ல இருந்ததுனால அது எனக்கு காட்டி கொடுத்துச்சு. அடுத்த வினாடி அது எறும்பா இல்ல பூச்சியா அப்படிங்கறத நான் அந்த அறிவினால அதை விசாரணை செய்து பார்க்க போறேன். அப்ப இந்த மாதிரி அந்த உணர்வே அந்த அறிவாக இருக்குது. அப்போ இதுதான் எல்லாமே இங்க இருந்து கொண்டு இத்தனையும் கையாளுகின்றது. அதற்கு கருவியாக இந்த மனதையும் புத்தியும் வைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற மிக முக்கிய விஷயமாக நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன்னா இங்க அந்த உணர்வு தான் எல்லாமாக இருக்கு. அதுதான் ஆத்மா, பரமாத்மா, பிரம்மம் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் இங்க வேத வாக்கியம் சொல்லும் போது என்ன சொல்லுது? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்று சாம வேதத்தின் மூலமாக ஒரு உபதேச வாக்கியமாக நமக்கு எடுத்து கொடுக்கின்றது. அப்புறம் உணர்வே பிரம்மம் என்று ரிக்வேதத்திலேயும் சொல்லுது. அப்ப இதெல்லாம் நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது இங்க என்ன புரிய வருதுன்னா, அந்த இலக்கணப்படி பார்த்தாலும் சரி, அந்த ஆத்மா பிரம்மம் என்பதாக பார்த்தாலும் சரி, அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்ட நான் பிரம்மமாய் இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மிங்கிற முறையில பார்த்தாலும் சரி, எல்லாமே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே ஒரே விஷயத்தை என்ன சொல்லுதுன்னா, அந்த தூய அறிவாக ஆன்மாவாகத்தான் நீ இருக்கின்றாய் என்பதை பல வழிகளே நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அது எப்படி சுட்டி காட்ட வருது அப்படின்னா, குரு உபதேசம் பண்ணும்போது அது தத்துவமசி அப்படின்ற ஒரு மகா வாக்கியத்தின் மூலமா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப சிஷ்யன் கேட்கிறான், நான் எதுவாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு கேள்வியை சிஷ்யன் கேள்வி கேட்கும் போது அதற்கு அடுத்த மகா வாக்கியத்தை எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, பிரஜானம் பிரம்மா, அந்த உணர்வே இறைவன், அந்த உணர்வாகத்தான் நீ இருக்கின்றாய், உணர்வே பிரம்மம் என்பதாக சொல்கின்றார். அப்ப அந்த உணர்வே பிரம்மம் என்பதை சிஷ்யன் விசாரித்து பார்த்து அவன் அதை புரிந்து கொள்கிறான். அப்படி புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அயமாத்மா பிரம்மம், நானே அந்த பிரம்மமாக இருக்கின்றேன் என்று உணர்ந்து கொண்டவன் அப்பொழுதுதான் சொல்ல முடிகின்றது, அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்மமாக இருக்கின்றேன் என்று சொல்ல முடிகின்றது. இப்படித்தான் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குரு சிஷ்ய உரையாடலின் மூலம் குரு ஒன்றை சொல்ல, சிஷ்யன் அதை புரிந்து கொள்ள, இந்த குருவும் சிஷ்யர்களும் புரிந்து கொண்ட அந்த நடைமுறை அனுபவங்களை அவர்கள் பாடங்களாக எடுத்து சமுதாயத்துக்கு மந்திரங்களாக போதித்து வெளிவந்ததுதான் இந்த உபநிஷதங்கள் பூரா. ஒவ்வொரு உபநிஷதங்களும் ஒவ்வொரு குரு மூலமாகத்தான் வெளிப்பட்டிருக்கு. அந்த குருவனுடைய பெயர்லேயே அந்த உபநிஷதங்கள் இருக்கும் பெரும்பாலும். அப்ப அந்த மாதிரி அந்த குருவனுடைய பெயர்லேயே அந்த உபநிஷதங்கள் அழைக்கப்பட்டு அந்த உபநிஷதங்கள் ஒரே விஷயத்தை தான் சொல்லும். எது அதுன்னா, நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய்ங்கிறத சுத்தி சுத்தி எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லும். நீ அதுவாகத்தான் இருக்கின்றாய் சொன்னாலும் சரி, அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னாலும் சரி, ஆக மொத்தத்துல நாம பிரம்மம் என்பதுதான் இங்க சொல்ல வர்ற மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. அப்ப அப்படிப்பட்ட பிரம்மமாகிய பரமான்மாவும் நேத்தி நேத்தி என்று அனைத்தையும் நீக்கிய பிறகு எஞ்சி இருக்கின்ற ஜீவான்மாவும் வேறு வேறு அல்ல என்று ஆராய்ந்து தெளிவதுதான் இங்கு கூறப்படுகின்ற மிக முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுகின்றது. அப்ப இதை நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தினால புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் உண்மையாக இருக்கும் தன்னை விட்டு இல்லாத பலவற்றை பிடித்துக் கொண்டு பலவிதமான உபாதிகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜீவன் எப்போது அனைத்து உபாதைகளையும் நீக்கிவிட்டு தனது சுயஸ்வரூபத்தை பார்க்க முயல்கின்றானோ அப்போதுதான் அவனுக்கு சுயம் பிரகாசமான ஞானம் உண்டாகின்றது என்பதாகவும் இங்கு சொல்லப்படுகிறது. அப்ப இதுவரை அந்த ஆத்மா சுயம் பிரகாசமாக பிரகாசித்தாலும் மற்றவைகள் அதை மறைப்பதினாலே ஆத்மாவின் அதி அற்புதத்தை ஒருவன் உணர முடியாமல் இருக்கின்றது. மற்றவைகள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான எண்ணங்கள் தான் அந்த மற்றவைகள் எல்லாம். அப்ப அவைதான் என்ன பண்ணுது, இந்த மனதின் மூலமாகவும் புத்தியின் மூலமாகவும் பிரகாசித்துக் கொண்டு அது தனக்கே உரித்தானதாக இந்த மனமும் கற்பித்துக் கொண்டு இந்த மாதிரி உலக விவகாரங்களுக்குள்ளே சிக்கி சின்னாபின்னம் ஆகிக் கொண்டிருக்கின்றது. அப்ப இது மனதினுடைய பற்றுதல் விவகாரம் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு அது ஆத்மாவின் சம்பந்தப்படாதது என்பதையும் புரிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும். எப்படி வித்தியாசம் தெரியும்னா,
புத்திய மனம் போன்ற அந்த கரணங்களின் அறிவார்த்தமான இயல்புகளே ஆத்மாவின் இயல்புகள் என தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த வித்தியாசம் தெரியும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே 30வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். இந்த 30வது ஸ்லோகம் சொல்ல வருகின்ற முக்கிய விஷயம் என்னன்னா, இந்த தேகம் நானல்ல, இந்திரியம் நானல்ல என்று பார்க்கும் அனைத்து உபாதிகளையும் இதுவல்ல என்று கூறும் வேதாந்த வாக்கியத்தின்படி அவைகளை நீக்கிவிட்டு கவனித்து பார்த்தாயானால் எஞ்சி இருக்கின்ற ஜீவான்மாவாகிய நீயும் ஆதி பரம்பொருளாகிய பரமான்மாவும் ஒன்றே என கூறும் வேத மகா வாக்கியத்தின் உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதாகத்தான் இந்த 30வது ஸ்லோகம் சொல்ல வருகின்ற விஷயமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது 31ல என்ன சொல்றாருங்கிறதையும் பார்த்துடலாம். 31வது ஸ்லோகம். ஆவித்யகம் சீரீராத்தி திருஷ்யம் புத்புதவத்ரம் ஏதத் விலட்சணம் வித்யாதகம் பிரம்மேதி நிர்மலம். இந்த 31வது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, மாயை எனும் அறியாமையினால் உண்டான உடல் மற்றும் அதன் கரணங்கள் முதலாக காணப்படுபவைகள் யாவும் நீர்க்குமிழிகள் போன்று அழிந்துவிடும். இவைகளிலிருந்து வேறுபட்ட நிர்மலமான பிரம்மமாம் நான் என சிறிதும் சோர்வடையாமல் எப்போதும் அறிந்து கொள்வாயாக என்பதாக இந்த 31வது மந்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது. அதாவது இந்த 31வது விஷயத்துல என்ன சொல்றாரு ஸ்லோகத்துல, அறியாமையினால நமக்கு இந்த உடலும் அந்த கரணமாகிய மனமும் புத்தியும் உண்டாக்கி இருக்கின்றன. ஆனால் அந்த அறியாமையில் உண்டான இந்த உடலும் மனமும் எப்பயுமே அப்படியே இருக்காது. அவைகள் நீர்க்குமிழி போல அழிந்து போகக்கூடியவைகள். ஆனால் நானும் என்றும் அழியாத நிர்மலமான அந்த பரமாத்மா பரபிரம்மம் என்பதை உணர்ந்து கொண்டு சோர்வடையாமல் எப்போதும் அதிலேயே நின்று நிலை பெறுவாயாக என்பதாகத்தான் இங்க 31வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். ஏதத் விலட்சணம் வித்யாதகம் பிரம்மேதி நிர்மலம். அந்த நிர்மலமான அந்த பரமனை பிரம்மத்தை மற்றவர்கள் எல்லாம் நீக்கிவிட்டு பார்க்கும்போது அந்த நான் மட்டும்தான் இருக்கின்றேன் என்று நீ தெரிந்து கொண்டு அதிலேயே நிலை பெற்று நிற்பாயாக என்பதாக இந்த 31வது ஸ்லோகத்திலே சொல்கிறார். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த மாயையோட ஒப்பிடுறோம். ஏன்னா ஆவித்யகம் சீரீராதி திருஷ்யம் புத்புதவச்சரம் அப்படிங்கிறார். அதாவது இந்த அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாஸ்திரம் அதை மாயா அப்படின்னு சொல்லுது. ஏன் அதை மாயை அறியாமை அப்படின்லாம் சொல்லுதுன்னா, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எப்படி பார்த்தோம்னா, காரண தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோம் இல்லையா? இப்ப நமக்கு 3 தேகங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுல பருவுடலாகிய ஸ்தூல தேகம், மனோ உடலாகிய சூட்சும தேகம், அப்புறம் இந்த பருவுடலும் அந்த மன உடலும் உண்டாகுவதற்கு ஆதாரமாக இருக்கின்ற காரணமாக இருக்கின்ற காரண தேகம். இந்த 3 உடல்கள் நமக்கு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். அப்ப அந்த 3 உடல்களுக்கும் கர்மாக்களையும் நம்ம பார்த்தோம். அந்த கர்மாக்களை எப்படி பிரிச்சோம்? பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, சஞ்சித கர்மான்ற 3 கர்மாக்களையும் பிரிச்சு பார்த்தோம். அப்படி பிரிச்சு பார்த்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? அந்த காரண தேகம்ங்கிற ஒட்டுமொத்த நம்முடைய தொகுப்பு இருக்கு இல்லையா, எண்ணங்களுடைய தொகுப்பு அல்லது நம்முடைய பாவ புண்ணியங்களுடைய தொகுப்பு, எப்படி வேணா எடுத்துக்கலாம். இது எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த மூட்டை இருக்கு. அதுதான் காரண தேகம், சஞ்சித கர்மா. அதுல இருந்து நம்ம கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு இந்த பிராரப்த கர்மாவில வரோம். இந்த பிராரப்த கர்மாவுக்கு வரும்போது நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு வர முடியாது. இந்த உடம்புக்கு என்ன அனுபவிக்கணும், அது எத்தனை வருஷம் இருக்கணும், எப்படி எல்லாம் அனுபவத்தை உண்டாக்கிக்கணுங்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க அனுபவம் ஆக்கும். அப்படி அனுபவம் ஆக்குறதுனால தான் ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஏன்னா நம்முடைய சனாதன தர்மத்துல வரக்கூடிய சாஸ்திரம் மட்டும்தான் இதற்கு சரியான விளக்கம் கொடுக்கும். வேற எந்த தர்மத்திலையும் நீங்க மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை பிரித்து பார்த்து புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன் அப்படி புரிந்து கொள்ள முடியாதுன்னா, இதற்கு எந்த சாஸ்திரமோ அல்லது வேறு எந்த மதங்களோ பதில் கொடுக்க முடியாது. நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். இப்ப ஒருத்தன் அரசகுமாரன் மாதிரி வாழ்வதற்கும் ஒருத்தன் பிச்சைக்காரனா வாழ்றதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, மேலோட்டமா இந்த அறிவாளிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் உழைக்கிறான் அவன் உழைக்கலன்னு சொல்லுவான். உழைக்காதவன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? பிறப்புனாலேயே அவன் பணக்கார பையனா பிறக்கிறான், இளவரசனா பிறக்கிறான். இவன் பிறப்புனாலேயே பிச்சைக்காரனா பிறக்கிறான். அப்ப எப்படி இது உழைக்கலங்கிறதுக்கு எப்படி சொல்ல முடியும்? அந்த பிறப்பின் அடிப்படையில தானே வாழ்க்கையும். அப்ப பணக்கார வீட்டுல பிறந்த பையன் பணக்கார வாழ்க்கை அனுபவிக்கிறான், ராஜ வாழ்க்கை வாழ்றான்.
காரு, பங்களா, சொகுசு, அரண்மனை, ஆடம்பரம் அப்படின்னு அவன் இருக்கிறான். இவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிறான். அப்ப இந்த வேறுபாடுகள் ஏன்? ஏன்னா இங்க ஆத்ம பிரகாசம் எங்கும் எதிலும் வியாபித்து இருக்குதுன்னாலும் உடல்கள் ஏன் இப்படி வேறுபட்டு காணப்படுகின்றன? சைத்தன்யம் என்னமோ எதிலும் சம்பந்தப்படாமல் தான் இருக்குது. அவன் பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு அது சம்பந்தம் இல்லை. அது எதிலும் சம்பந்தப்படாமல் தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கிறது ஆத்மா. ஆனால் அந்த உடலும் அனுபவமாக்குகின்ற விஷயங்களும் மனசும் அனுபவமாக்குகின்ற விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கிறத நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா அது பிராரப்த கர்மா. அதனாலதான் நீ இந்த இடத்துல பிறந்த, அவன் அந்த இடத்துல பிறந்தான், அதனாலதான் நீ இப்படி கஷ்டப்படுறான், அவன் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு இங்க விளக்கம் கொடுக்குது. அப்ப இந்த மாதிரி விளக்கங்கள் வேறு எந்த தர்மமோ எந்த சாஸ்திரமோ கொடுக்க முடியாது. அப்ப இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த வாழ்வியல் நெறிமுறைகளில மாற்றங்கள் ஏன் உண்டாகின்றதுன்னா அப்ப ஏதேனும் ஒரு காரணம் இருக்குது. என்னுடைய படைப்பில நான் இப்படி இருப்பதற்கும் அவனுடைய படைப்பில அவன் இப்படி இருப்பதற்கும் என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது நிச்சயமாக அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம் என்பது நமக்கு அங்கு அறியப்படுகிறது. அப்ப இங்க ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும் அவரவர்கள் செய்த வினை பயன் என்று பார்க்கும்போது அதை கர்மான்னு சாஸ்திரம் சொல்லுது. கர்மாங்கிற வார்த்தைக்கு தமிழாக்கம் செயல் விளைவுகள் அப்படின்னு எடுத்துக்கணும். கர்மாங்கிறத பாவ புண்ணியம் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்காம செயல் விளைவுகள் அப்படிங்கிற முறையில பார்க்கணும். ஏன்னா நான் எதை விதைத்தேனோ அதைத்தான் அறுவடை செய்வேன். செயல் விளைவுகள் அப்படிங்கிற டாபிக் எடுத்துக்கிட்டு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப நான் மாங்காய் விதையை விதைச்சிட்டு தேங்காய் விதையை எதிர்பார்க்க முடியுமா? நான் செய்த செயல் என்ன? விதைத்தது மாங்காய் விதை, அறுவடையில எனக்கு தேங்காய் வரணும்னு நினைச்சா நடக்குமா? நடக்காது. அப்ப செயல் எப்படிப்பட்டதோ அதற்கேற்ற பலன். அது மாதிரி இங்க நல்லதை செய்தால் நல்ல பலன், கெட்டதை செய்தால் கெட்ட பலன் என்ற அடிப்படையில நம்முடைய செயல் விளைவுகள் இங்க இருக்குது. அதைத்தான் நம்ம நடைமுறையில் அனுபவம் ஆக்குறோம். அப்ப நான் பண்றதெல்லாம் கெட்டது செஞ்சுட்டு எனக்கு நல்லதே வரலன்னா எப்படி வரும்? வராதுல்ல. எதை விதைச்சோமோ அதான அறுவடையாகும். அப்ப ஒருத்தன் நல்லதே செஞ்சுட்டு அவனுக்கு கெட்டதே வரமாட்டேங்குதுன்னா அவன் நல்லது செஞ்சா அவனுக்கு நல்லது வந்துட்டு இருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். அது நமக்கு தெரியாம அவன் அப்படி வாழ்றான் நான் இப்படி வாழ்றேன்ட்டு பொறாமப்படுறதுனாலயோ அல்லது மற்றவர் மேல கோபப்படுறதுனாலயோ ஏதாவது மாற்றம் அடைய போதானா ஒன்னும் நடக்காது. அப்ப இதைதான் சாஸ்திரம் 3 உடல்கள் மூலமா புரிய வைக்குது நமக்கு. பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, சஞ்சித கர்மான்ட்டு புரிய வச்சு 3 உடல்களையும் சொல்லுது. பருவுடல், சூட்சும உடல், காரண உடல் அப்படின்ட்டு. அதுல ஏன் இந்த டாபிக் நம்ம இங்க எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காரண உடல் தான் மாயா. ஏன்னா அதுல இருந்து தான் இந்த உலகம் உற்பத்தி ஆகுது. நாம பிறக்கிறதுக்கே இந்த 2 உடம்பு எடுக்கிறோம் இல்லையா? பருவுடலும் சூட்சும உடலாகிய மனசு நமக்கு கிடைக்குது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? அந்த காரண உடல் தான் காரணம். அதை பத்தி சாஸ்திரம் சொல்லுது. இல்லாததை இருப்பது போல காட்டுவது தான் இங்கு மாயை. அந்த மாயைக்கு இங்க ஆதிசங்கரர் என்ன விளக்கம் கொடுத்தாரு? ஒரு கயிறு பாம்பு விளக்கத்தை அழகா கொடுத்தாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம நடந்து போகின்ற பாதையிலே ஒரு கயிறு கிடக்குது. ஆனா அந்த மங்கிய வெளிச்சத்தில அது நமக்கு பாம்பு மாதிரி தெரியுது. அப்ப பாம்பு என்று தெரிந்து அதை கண்டு பதறும் போதுதான் நமக்கு ஒரு நண்பன் டார்ச் லைட்டை போட்டு பதற வேண்டாம்ப்பா, அது பாம்பு இல்ல கயிறு நமக்கு புரிய வைக்கிறான். அப்ப டார்ச் லைட் வெளிச்சத்துல அது பாம்பு இல்ல கயிறு தான் நம்ம தெரிந்து கொண்ட பிறகு நமக்கு அந்த பய உணர்வு போயிடுது. இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம அந்த பக்கம் கிராஸ் பண்ண மாட்டோம். காரணம் என்ன? அந்த கயிறு பாம்பு மாதிரி நமக்கு தெரியுறதுனால. அது மாதிரி இங்க மாயைங்கிறது என்னன்னா இந்த விவகாரங்கள் எல்லாம் நம்மிடத்திலே மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் நமக்கு இருப்பது போல தோன்றுது. கயிற்றில் மீது பாம்பு ஏறின மாதிரி இங்க அறிவின் மீது எண்ணங்கள் ஏறி உக்காந்துருச்சு, மனசு ஏறி உக்காந்துக்கிட்டு இந்த விவகாரங்கள் எல்லாம் உண்மையில இருப்பது போல நினைத்து கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விஷயம்தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது? இல்லாதது இருப்பதாக மனம் பாவித்துக் கொள்வதுதான் இங்க மாயை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது ஏன் மாயைங்கிறத மனசோட ஒப்பிடுதுன்னா அந்த காரணத்தேகமே இங்க உற்பத்தி ஆகுறது எங்க மனசுல தானே உற்பத்தி ஆகுது. அது பெரிய பிரபஞ்ச மனம் என்று சொல்றோம். நமக்கு தனித்த மனம் எடுத்துட்டு வரதை நம்ம தனி மனம் என்று சொல்றோம். அதுதான் வியஷ்டி சமஷ்டின்னு சாஸ்திரத்துல பார்க்கிறோம். அப்போ அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டு நான் இங்க அனுபவமாக்குகின்ற இந்த தனித்த உடலின் மூலமாக ஏற்படுகின்ற சுக துக்கங்கள் எல்லாம் எனக்கே உரித்தானதாக நான் கற்பனை செய்து கொள்கின்றேன். அதற்கு என்ன காரணம்னா நான் இந்த உடலையும் மனதையும் எனது என்று நான் அபிமானிப்பதினாலே அந்த மாதிரி எனக்கு தோணுது. அதை இங்க சாஸ்திரம் புரிய வைக்க விரும்புது. அதைத்தான் இங்க சொல்றாரு. மாயை எனும் அறியாமையினால் உண்டான இந்த உடலும் அதன் கரணங்கள் முதலாக காணப்படுபவைகள் யாவும் நீர்க்குமிழிகள் போல அணிந்து போகக்கூடியவைகள். அவைகள் ஒன்றும் நிரந்தரமா சாஸ்வதமா இருக்காது. ஆனால் உண்மையில் எது இருக்குது?
இவைகளுக்கு வேறுபட்ட நிர்மலமான பரபிரம்மம் என்ற நான் மட்டுமே சத்தியம், நான் மட்டுமே இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள்வாயாக என்றதான் இந்த 31வது ஸ்லோகத்துல சொல்றார். அப்ப இருப்பது ஒன்றே ஆகிய இருப்பு மட்டும் தான். அந்த இருப்பை தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது? சத்து என்று சொல்லுது. ஆனால் அந்த இருப்பு எனும் தன்மையுள்ள சத் என்ற ஆத்மா தன்னிடம் உள்ள சித் என்ற அறிவில் பிரதிபிம்பித்துக் கொண்ட உபாதிகளாகிய உடல்களில் தொடங்கி அந்த கரன்களாகிய மனம், புத்தி என்று இல்லாத பல வஸ்துக்களாக இந்த சத்தும் சித்தும் சேர்ந்து கொண்டு அளிக்கின்ற ஆனந்தம் என்பதுதான் இங்கு சச்சிதானந்தம் என்ற இருப்பின் சக்தியாகிய சத்தின் நிழல், அந்த அறிவின் நிழலாகிய சாயை தான் இங்கு மாயை என்பதாக பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க மாயை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஆத்மாவின் சாயை என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயை அப்படிங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை தான், அதுக்கு நிழல் என்று பெயர். அப்ப மாயை என்றால் அது நிழல் தான். அப்ப அந்த நிழல்ல போய் நம்ம சிக்கிக்கிட்டு அது உண்மை என்பதாக நம்ம பதறோம். எப்படி? கயிற்றுல இருக்கிற பாம்பை பார்த்துட்டு உண்மைங்கிற மாதிரி பதறோம். ஆனா உண்மையில கயிறு தான் இருக்குது, பாம்பு இல்லையே. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? விளக்கு வெளிச்சத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி இங்க ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது, மாயை என்று ஒன்று இல்லை, அந்த மனம் என்பது ஒன்று இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? அறிவு ஒளியினாலே தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் டிஃபரன்ஸ். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைச்சிடும். என்ன கிளியரன்ஸ்னா, கயிற்றிலே தெரிகின்ற பாம்பு புற வெளிச்சத்தினாலே, அதாவது டார்ச் வெளிச்சத்தினாலே அது கயிறு தான் என்று உறுதி செய்யப்படும் போது அங்கு நமக்கு ஒரு புரிதல் வந்து விடுகிறது. ஆமாம், அது கயிறு தான், பாம்பு இல்லை என்ற புரிதல் வந்து விடுகிறது. அப்ப அந்த புரிதல் வருவதற்கு நமக்கு எது உதவி புரிந்தது என்று பார்த்தால், அங்கு ஒரு புற வெளிச்சம் நமக்கு உதவி புரிந்தது. அது மாதிரி இங்கு நான் மனமா அறிவா என்ற குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கிறேன். அந்த குழப்பம் எப்படி? என்னை இந்த உடலாக பாவிக்கின்றேன், என்னை இந்த மனமாக பாவிக்கின்றேன், அப்புறம் ஒரு டைம் நான் இந்த உடல் இல்லைங்கிறேன், இந்த மனம் இல்லைங்கிறேன். இந்த மாதிரி ஒரு குழப்பத்துல இருந்துகிட்டு நான் யாருன்னே தெரியாம அல்லல் பட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப சாஸ்திரம்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. சப்போர்ட் பண்ணி நம்மளை யாருன்னு காட்டி கொடுக்குது. அது எப்படி தெரியுது? அறிவு ஒளியினால நமக்கு புரியுது. அப்ப அந்த சாஸ்திரம்ங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள போகும்போது நம்ம காட்டி கொடுக்குது. நீ சாதாரண ஆள் கிடையாது, நீ இந்த உடல் கிடையாது, நீ இந்த மனசு கிடையாது, நீ அந்த தூய அறிவாகிய ஆன்மா என்று புரிய வைக்குது. அப்போ அந்த நிலையை நம்ம அறிவு ஒளியினால புரிந்து கொண்டா இங்கு நமக்கு என்ன தெரியும்? இருப்பது ஒன்றே, அது இருப்பு மட்டுமே என்பது நமக்கு இங்கு புரிய வரும். அப்ப அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வரும்போது, சிவத்தின் சாயலாகிய சக்தியை தான் இங்கு மாயை என்பதனாலே அவைகளை மித்யா என்று சொல்லப்படுகிறது. அப்ப மித்யா அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்? இருப்பது போல காணப்படுகிறது, ஆனால் உண்மையில் அது இல்லை. ஏன் இல்லை என்றால் அது மாறிக்கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் இங்க ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப மித்யா, மாயை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, அது டோட்டலாவே இல்லை என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அது மாறிக்கொண்டே இருக்கின்றது, அது ஒரு ஆற்றலாக இருக்கின்றது. ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருப்பதினால அது இன்று இருப்பது போல நேற்று இல்லை, நேற்று இருப்பது போல இன்று இல்லைங்கிற மாதிரி அது நிலைப்பாடுல மாறி மாறி இருக்குது. அதைத்தான் எதுவும் சாஸ்வதம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது இல்லையா? இன்றைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு அது இல்லாம போயிடும்னா, அது இல்லாம எங்க போகுது? எங்கேயுமே போல, அது வேற ஒரு பரிமாணத்துக்கு போகுது, அவ்வளவுதான். பஞ்சபூதங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட்டு மீண்டும் பஞ்சபூதங்களுக்குள்ளேயே போகுது. ஆனா அதனுடைய உண்மை தன்மைக்குள்ள அதை நுழையிறது நமக்கு தெரியாதனால நாம என்ன நினைச்சுக்கிறோம்? இந்த உடல் இல்லை என்பதாக நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த உடல் எங்கிருந்து வந்தது? மண்ணில இருந்து தானே வந்தது, மண் பூதம் தானே உடலாக மாறிச்சு. அப்ப மீண்டும் அது மண்ணோடு மண்ணாக மக்கும் போது நாம என்ன நினைச்சுக்கிறோம்? மண்ணோடு மண்ணா இந்த உடல் இல்லாம போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே அந்த மண்ணிலிருந்து தான் உடல் மீண்டும் அந்த மண்ணோடு போய் சேர்ந்து விடுகிறது, அந்த மூலத்தோடு போய் இணைந்து விடுகிறது. அவ பஞ்சபூதத்திலிருந்து வந்த அத்தனை விஷயங்களும் மீண்டும் பஞ்சபூதத்திலே தான் போய் இணையுது. ஆனா இந்த பஞ்சபூதத்திலே உண்டான இந்த உடலும் மனமும் எப்படி பிரகாசிக்குதுன்னு பார்த்தா அந்த அறிவினாலே, அந்த ஆத்மாவினாலே பிரகாசிக்கிறது அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற மிக முக்கிய சாரமாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால இங்க அறிவு, மனம் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இங்க அறிவு அப்படிங்கிறது சிவம், மனம் என்பது சக்தி. இதுதான் இங்க சாஸ்திரத்தினுடைய மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த மனம்ங்கிற சக்தியை தான் மாயைன்னு சொல்றோம், அறிவு என்பதைத்தான் பிரம்மம் என்று சொல்கிறோம். அப்ப இந்த பிரம்மமும் மாயையும் சேர்ந்ததுதான் இந்த உலகம். அப்ப சிவனும் சக்தியும் சேர்ந்ததுதான் இந்த உலகம்.
அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா இங்க இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயம் வெறும் சிவம் மட்டும் இருந்தா இருக்காது. ஆனா அந்த சிவத்தோட சக்தி சேர்ந்த பிறகுதான் இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயமே இருக்கும். இதைத்தான் நம்ம திருவிளையாடல் படத்துல நமக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. எப்படி விளக்கம் கொடுத்திருப்பாங்கன்னா, இப்ப இந்த உலகத்தை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு ஞான பலம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு நாரதர். அப்ப இந்த உலகத்தை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு ஞான பலம் அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணிடுவாரு, முருகன் மயில் வாகனத்துல ஏறி இந்த உலகத்தை சுத்துறதுக்கு கிளம்பிடுவாரு. ஆனா விநாயகர் என்ன பண்ணுவாரு, புத்திசாலித்தனமா அவங்க அம்மா அப்பாவை சுத்துவார். அப்ப ஏன் அவங்க அம்மா அப்பாவை சுத்துறதுனால அவருக்கு தான் அந்த ஞானப்பழம் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சிவமும் சக்தியும் சேர்ந்தால்தான் இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயமே இருக்குது. அதை விட்டுட்டு இவங்களை விட்டுட்டு நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா இங்க உலகம்ங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அப்ப இங்க சிவமும் சக்தியும் எது அப்படிங்கறத நாம ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த சிவம் என்பது அறிவு, சக்தி என்பது மனசு. அப்ப இது ரெண்டும் சேர்ந்தா நமக்கு இந்த உலகம் விரியும். ஆனா வெறும் மனசு மட்டும் இருந்து அந்த அறிவு இல்லைன்னா ஒன்றும் தெரியாது. ஏன்னா அந்த மனதை பிரகாசிக்கக்கூடிய ஒளி ஆற்றல் அந்த ஆத்மாவிடமிருந்து வெளிப்படவில்லை என்றால் புத்தி பிரகாசிக்காது. அப்ப அதனால என்ன ஆயிடும், அது ஜடம் ஆயிடுது. மனசு அங்க செயலற்ற தன்மைக்குள்ள போயிடுது. அப்போ இங்க உடலும் மனமும் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு அந்த ஆத்மா அதிஷ்டானமாக இருக்க வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் நமக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப பொதுவாக இந்த சக்தியை, அதாவது மாயை என்பது வந்து போகின்றது என்பதனாலே அந்த சக்தியானது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது. அது எப்படின்னு பார்த்தோம்னா, நீரிலிருந்து வருகின்ற நீர்க்குமிழி போன்று ஒரு வினாடி தோன்றி மறு வினாடி மறையும் தன்மை கொண்டது. அதாவது தோற்றத்தில் இருப்பது போன்று இருந்து இறுதியில் இல்லாமல் போகின்றது. ஆக அது ஒரு பரிமாணத்திலிருந்து மற்றொரு பரிமாணத்திற்கு மாறிக்கொண்டே இருப்பதினாலே அதை மாயை என்பதாக பார்க்கிறோம். அதுதான் மாயைக்குண்டான விளக்கம். இப்ப மாயை என்ற விஷயத்துக்கு நிறைய பேர் விளக்கம் கேட்டுட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த விளக்கம் உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். என்னன்னா, மாயை என்பது ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு பரிமாணத்திலிருந்து மற்றொரு பரிமாணத்திற்கு மாறிக்கொண்டே இருக்கின்றது. அது எப்படின்னா, நீரானது நீர்க்குமிழி போல மாறி மீண்டும் அந்த நீர்க்குமிழி நீராக மாறுவது போல ஒரு தோற்றத்திலிருந்து வேறு ஒரு தோற்றத்திற்கு வந்து மீண்டும் அது வேறு ஒரு தோற்றத்திற்கே மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப இந்த மாற்றம் என்பது மாறாமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் ஆற்றல் என்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆற்றல் யாருடையது என்று பார்த்தால் அதுதான் அந்த ஆதி பரம்பொருளின் ஆற்றல். அந்த பரமனின், பரமாத்மாவின், பரபிரம்மத்தின் ஆற்றல். அப்ப அந்த பரமாத்மா எதையும் செய்வதில்லை. ஆனால் அவருடைய ஆற்றல் ஆகிய சக்தி இங்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இந்த மாதிரி தோன்றி மறையக்கூடிய விஷயங்களுக்கு உதாரணம் என்று பார்த்தோம்னா, சாஸ்திரமே அதுக்கு நிறைய விஷயங்களுக்கு கொடுக்குது. என்னென்ன சொல்லுதுன்னா, காணல் நீர் கொடுக்குது, நீர்க்குமிழி போன்றவற்றை சொல்லுது. இதெல்லாம் தோன்றி மறையக்கூடியது தானே. இப்ப காணல் நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, தூரத்துல பார்க்கும்போது அங்க நீர் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா நீங்க பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அது ஒண்ணும் இல்லை, காணல் நீர். அப்ப தோன்றி மறையக்கூடிய அந்த நீர் இருப்பது போல நம்மளை காட்சிகளை ஏமாத்துது, கண்ணுல ஏமாற்றம் உண்டாக்குகின்றது. அது தோற்ற மாயை தானே, கண்ணு தானே ஏமாறுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த புலன்கள் பார்ப்பதெல்லாம் சத்தியமா இருக்குமானா அதுவும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கண் நீர் இருக்குன்னு தானே பார்த்துட்டு அங்க போச்சு, ஆனா அங்க நீர் இல்லையே. அப்ப கண்கள் பார்க்கின்ற காட்சியெல்லாம் சாஸ்வதமானது, சத்தியமானதுன்னு சொல்ல முடியுமானா அதுவும் அப்படி சொல்ல முடியாது. அதைத்தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, இந்த புலன்களையும் மனதையும் கொண்டு இந்த உலகத்தை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் புலன்களையும் மனதையும் சார்ந்து உலகம் விரிகின்றது என்று சொல்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்கும் ஒவ்வொருத்தருடைய புலன்களுக்கும் உலகம் வேறு மாதிரி தெரியும். எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பச்சை கண்ணாடியை போட்டுக்கிட்டு நீங்க பாருங்களேன், எல்லாம் பச்சை கலரும் தெரியுதா இல்லையா? சிகப்பு கண்ணாடியை போட்டு பாருங்களேன், எல்லாம் சிகப்பு கலரும் தெரியுதா இல்லையா? அப்ப கண்ணாடியினுடைய நிறம் மாறுபடும் போது இங்க வெளியே புறத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறுபடுது. அப்ப அந்த மாற்றம் கண் பார்வையினால தானே நடக்குது. அப்ப கண்ணுல காட்சி மாறினா அங்கு தோற்றம் மாறுதா இல்லையா, கலர் மாறுதா இல்லையா? அப்ப எதை இங்க நித்தியமா இருக்கு, சத்தியமா இருக்குன்னு நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இப்ப இங்க எதை வேணா எப்படி வேணா மாத்திக்கலாம். நம்முடைய புலன்கள்ல ஏதேனும் ஒரு பழுது ஏற்பட்டு விட்டா நமக்கு அதனால உலகம் வேற மாதிரி மாறிடும்.
இதை நம்ம நல்லா விசாரணை பண்ணி புரிஞ்சுக்கணும். எப்படி விசாரணை பண்ணி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப கண்ணுல பிரச்சனை இருக்கிறவனுக்கு எல்லாம் ரெட்டையா தெரியுதுங்கிறது ஏற்கனவே சாஸ்திரம் சொல்லிச்சா இல்லையா? இப்ப நல்லா கண் பார்வை இருக்கிறவனுக்கு பார்த்தா எல்லா உருவமும் நல்லா ஒன்னா தெரியும். ஆனா மொல்லமா அப்படியே சாலஸ்திரம் விழுந்து கண்ணுக்கு மேல ஒரு ஜவ்வு படலம் படர ஆரம்பிக்கும் போது அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கப்பு பக்கத்துல இன்னொரு கப்பு இருக்கிற மாதிரியே தெரியும். அப்ப 2 கப் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல கண்ணாடி போடுப்பா அப்படிம்பா. அப்புறம் கண்ணாடி எடுத்து போட்டா ஆமாமா ஒரே கப்பு தான் இருக்கும்பா. ஏன்னா 2 கப்பு ஒன்னு சேர்ந்துக்கும். அந்த லென்ஸை ஜூம் பண்ணும்போது லெப்ட் ரைட்ல அப்படியே அந்த உருவம் நகருது இல்லையா? அது மாதிரி 2 உருவங்களும் பிரிச்சு பார்க்கறதுக்கு என்ன காரணம்? கண்ணு தானே ப்ராப்ளம். அப்ப இதுலயே நீங்க புரிஞ்சுக்குங்க, அந்த விஷன் நம்ம கண்ணுனால மாறி மாறி தெரியுது. அப்ப காட்சிகள் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அவ புலன்கள் வாயிலாக பார்க்கின்ற இந்த உலகம் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நல்லா இதை விசாரணை பண்ணி பார்த்தோம்னா, இது எல்லாம் நாம இந்த புலன்களை வைத்துக் கொண்டு இருப்பதாக நினைக்கிறோம். அதுதான் நேற்று பாடத்தில் நான் சொல்லும் போது என்ன சொன்னேன்? ஒரு மனநோயாளியினுடைய உலகம் வேறு, நம்முடைய உலகம் வேறு. ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு நம்மள மாதிரியே உலகம் இருக்குமா? அவன் கண்டபடி சட்டையை கிழிச்சுக்கிட்டு வேற வேற மாதிரி விஷயத்துல பண்ணிட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு கண்டதை உளறிக்கிட்டு இருப்பான், எதையோ பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு அவனுடைய தோற்றமே வேற, அவனுடைய பார்வையே வேற, அவன் வேற மாதிரி போயிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு மனநோயாளியோட போய் நம்ம ஒப்பிட முடியுமான்னா முடியாது. நமக்கு தெரிகிற உலகம் வேற மாதிரி இருக்கும், மனநோயாளிக்கு தெரிகிற உலகம் வேற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி மனம், இந்த புறக்கரணங்களாகிய கண், காது, மூக்குங்கிற போன்ற புறக்கரணங்கள், மனம், புத்தி போன்ற அந்த கரணங்களை கொண்டு இந்த உலகத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி இந்த புலன்களையும் இந்த மனதையோ கொண்டு பார்க்கின்ற இந்த உலகமா உண்மை அப்படின்னா இல்லை என்று சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே இதையெல்லாம் அறியப்படுகின்றன. ஆனால் இதை அதே ஆத்மாவை கொண்டு இந்த புத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவை கொண்டு விசாரித்து பார்த்தா நாம் அடைந்த விவேகத்தின் வாயிலாக நமக்கு ஒரு உண்மை புரிய வரும். அது என்னன்னா, இங்கு இருப்பதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த ஆற்றல் அப்படியே சாஸ்வதமாக இருக்காது. அப்ப இதுல போய் நான் ஏன் என்ன ஆர்வம் காட்டி மூக்க நுழைச்சு மாட்டிக்கணும்? அப்ப என்றும் மாறாத ஒன்று இருக்கு, அதை நான் பிடிச்சுக்கணும். அதுதான் சத்தியம், அதுதான் நித்தியம், அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மம், அதுதான் அறிவு. அப்ப அதை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா அதுதான் நான், அதுதான் என்னுடைய சுயம். ஆனா நான் என்னுடைய சுயத்துல இருந்து வெளியே இந்த மாதிரி தோன்றி மறையக்கூடிய விஷயங்களை சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் பெருசாக தெரியுது அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு இப்படி சுட்டி காட்டுது. அப்ப இதை நம்ம நல்லா உள் வாங்கி விசாரணை பண்ணி பார்க்கும்போது உள்ளே ஒரே பொருளான ஆத்மாவை அது உள்ளபடி உணர்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உள்ளது. அது எப்படி என்று பார்த்தால், மங்கிய ஒளியிலே கயிற்றை பாம்பு என்று பார்த்து கொண்டிருக்கின்ற வரை அவனது அந்த பிரம்மை அகலவே அகலாது. ஆகவே பார்க்கப்படுவது எது என்று அறியும் ஆவல் அவனுக்கு உண்டாக வேண்டும். அதன் உண்மையை அறிய அதற்கு தேவையான ஒளியும் அந்த இடத்தில் இருந்தாக வேண்டும். அத்துடன் அந்த ஒளியும் சரியான கோணத்திலே அதன் மீது விழுந்தாக வேண்டும். அப்போது மட்டும் தான் அதனுடைய உண்மைத்தன்மை அவனுக்கு தெரிய வரும். அது மாதிரி அரிதான மானிட பிறவியின் மூலம் கிடைத்துள்ள அரிதான இந்த 6வது அறிவாகிய பகுத்தறிவை கொண்டு முதலில் தனக்கு கிடைத்துள்ள அழியும் அழியாத பொருட்களின் தன்மையை ஒருவன் அறிய வேண்டும். அதுதான் சாஸ்திரம் சொல்லுது. எது நித்தியம் எது அனித்தியம் என்று பகுத்து பிரித்து விசாரித்து அறிவதற்காகத்தான் மனிதனுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பகுத்தறிவு என்று நம்ம இங்க பார்த்தோம்னா கடவுள் இல்லை என்று சொல்வதல்ல, எது நித்தியமாக இருக்கின்றது எது அனித்தியமாக இருக்கின்றது என்பதை பகுத்து பிரித்து பார்க்கின்ற பகுத்தறிவை கொண்ட மனிதன் எது அழிகின்றது எது அழியாதது என்பதை விசாரித்து அறிய வேண்டும். அப்படி விசாரித்து அறிகின்ற பொழுது இந்த உடல், மனம், புத்தி இவைகள் எல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியவைகள் என்பதனாலே அவனது தினசரி அனுபவங்களிலே அவைகள் அவனிடம் இருந்து எப்போதும் இல்லாமல் அழிந்து விடுகின்றன என்று விசாரம் செய்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டவைகள் அழிந்து போவது என்பது அவனது ஆழ்ந்த உறக்கத்திலே அனுதினமும் நிகழ்வதையும் அதற்கு அடுத்ததாக அவனது நெருங்கிய உறவுகள் இல்லாமல் இறந்து போவதையும் விழிப்பு நிலையிலே நிகழ்வதைக் கண்டு அவ்வாறு வந்து போகின்ற இந்த உடலா நான் அல்லது மனமா நான்
அல்லது இந்த புத்தியா நான் என்று விசாரித்து பார்க்க வேண்டும். அப்போ அந்த உடலும் உறவுகளும் கனவு நிலையிலே வேறு ஒரு உலகத்தில் உள்ளதையும் அந்த கனவு கலைந்ததும் அவைகள் இல்லாமல் போவதையும் எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் விசாரணை பண்ணி அந்த விவேகத்தினால நம்ம ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஆழ்ந்த உறக்கத்திலே இல்லாது போன நான் உறக்கம் கலைந்து விழிப்பு நிலைக்கு வந்ததும் மீண்டும் உள்ளதை பார்க்கின்ற பொழுது அந்த அனுபவம் போன்றதுதானே மரணம் என்ற அனுபவமும் என்பதை நாம் விசாரித்து பார்க்க வேண்டும். அப்ப இங்க நான் ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போகும்போது நான் யாருன்னே என்ன தெரிஞ்சுக்க முடியாம தான் போயிட்டேன். அங்க நான் யாருன்னே தெரியல. நேற்று தான் அந்த உதாரணம் சொன்னேன். நான் உடம்பு சரியில்லாம போய் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு மருந்தை வாங்கி சாப்பிட்டு படுத்தேன். ஒரு 8 மணி நேரம் எனக்கு என்னன்னு தெரியாம தூங்கிட்டேன். நல்ல டீப் ஸ்லீப், கனவும் இல்லை நனவும் இல்லை, அப்படி தூங்குறேன். அந்த நிலை தான் இங்க மரணம். ஏன்னா ஒண்ணும் இல்லை, இங்க மரணம்ங்கிற ஒரு நிலைக்குள்ள போயிட்டா ஒன்றும் இருக்காது. ஆனா எப்போ அந்த விழிப்பு நிலை நமக்கு வருதோ அப்ப மனம் விழித்துக் கொள்கிறது, உடல் இயங்க ஆரம்பித்து விடுகிறது. அப்ப இந்த உலகம் தெரியுது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எப்ப நமக்கு தெரிய வருது? அந்த விழிப்பு நிலையில இந்த மனமும் புத்தியும் அந்த ஆத்மாவின் மூலம் பிரகாசிப்பதினாலே தெரிய வருது. அதுவே அந்த ஆத்மா எப்பொழுதும் இருக்குது. ஆனா விழிப்பு நிலையில தான் பிரகாசிப்பதை நம்மளால தெரிந்து கொள்ள முடியுது. கனவு நிலையிலோ ஆழ்ந்த உறக்கத்திலேயோ இது போல விசாரணை செய்து தெரிந்து கொள்ள முடியாது. அதனால அந்த மரணத்திலே நான் இல்லாது போய் விடுவேனா? இந்த மரணம் என்பது எனக்கா இல்லை இந்த உடலுக்கா? அப்ப இதுல நான் யார் என்று தன்னுடைய தன்மையை தன் அனுபவங்களை கொண்டே அறிய முயற்சிக்க வேண்டும். அப்படி முயற்சி பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் அழிகின்ற அனைத்தும் ஆத்மாவினிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் என்பது நமக்கு புரிய வரும். அப்ப என்றென்றும் அழியாமல் இருப்பது ஆத்மா என்பது அனுபவம் ஆக தெரிய வரும். இதத்தான் இந்த ஸ்லோகம் 31வது ஸ்லோகம் நமக்கு சொல்ல வருது. அப்ப அத்தகைய திட ஞானம் அறிவாக ஒருவனிடம் மாறி அனுபவம் ஆகின்ற வரை அவன் சிறிதும் சோர்வடையாமல் உள்ளதை உள்ளபடி உணர முயற்சி செய்ய வேண்டும் என்பதாக இங்கு பகவான் ஆதிசங்கரர் 31வது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப இன்றைக்கு இந்த நேரத்தை கருதி இதோட நம்ம வகுப்பை நிறைவு செய்வோம். நாளை வகுப்பில் 32வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்.